வணக்கம் லங்கா ஃபார் ஊடகநேயர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த செய்தி நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக என்பிபி கட்சியினுடைய தோல்வியை பற்றியது. அதாவது வெற்றியா தோல்வியா என்பதை தவிர தோல்வியை பற்றிய செய்தியாக இருக்கிறது. எதற்காக என்பிபி கட்சி இவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுகிறது யாழிலே? அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே சரி, ஜனாதிபதி தேர்தலிலே சரி, அமோக வெற்றியை பெற்ற முகம் தெரியாத ரஜீவன் இளங்குமர் அவர்கள் மற்றும் சந்திரசேகர் அவர்களை அரியாசனத்தில் இருத்திய யாழ் மக்களும் மற்றும் பொதுவான ஊடகங்களும் மற்றும் முகநூல்களா அல்லது சோசியல் மீடியாக்களிலும் அதிகமாக கல்வி ஊத்தப்படுகின்ற அவர்களுடைய சர்ச்சையை பேசுகின்ற ஊடகங்களாக அவர்களுடைய சர்ச்சையை பேசி வியூஸ் எடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற முறைமைகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்கள் பங்கு கொள்கின்ற விழாக்கள், அவர்கள் சொன்னதை செய்யாத திறன், அதே வழிகளே சில விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்று பலவாறாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற என்பிபி கட்சியின் பிரமுகர்களை பற்றி மக்கள் அதிருப்தியாக பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இவர்கள் தோல்வியை தழுவப் போகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் அரசியலுக்கு புதிதானவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட அந்த அரசியலுக்கு புதிதானவர்கள் என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ செய்யாத அளவிற்கு அந்த நடிப்பு விளம்பரத்தையும் அந்த நடிப்பான தேர்தல் பிரச்சாரங்களையும் செய்ய முடியாத விடயங்களை அதை மாநகரமாக்குவோம் அல்லது பூநகரியை நாங்கள் நவீன நகரமாக்குவோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், அது செய்ய வேண்டும் மற்றும் சில சிரமதானங்களை தாங்களே இறங்கி நின்று அவர்கள் செய்வது, இது அத்தனையும் மக்களுக்கு பகிரங்கமாக அப்பட்டமாக இது ஒரு நடிப்பு, தேர்தலுக்காக இவர்கள் செய்கின்ற வேலை என்பது தெரிகிறது. அது ஒரு புறம் இருக்கு. அதே வேளையிலே இவர்களுக்கு பதவி கிடைத்தாயிற்று, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சர்களாகவோ இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதவியை வைத்து அந்த பதவி இருக்கின்ற பொழுது அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த தொனி, பேச்சு, அவர்களுடைய அறிக்கைகள், அவர்களுடைய கண்டனங்கள் மற்றும் அதாவது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா என்ற அந்த வார்த்தைக்கு அந்த வரிகளுக்கு ஏற்ப பரமசிவனுடைய கழுத்திலே இருந்து கொண்டு அந்த அகங்காரத்தில் பாம்பு கேட்டது போல இவர்கள் என்பிபி கட்சியோடு அனுராவோடு என்பிபி கட்சியில் இருப்பதால் பல அறிக்கைகளையும் பல விடயங்களையும் பல வார்த்தை பிரயோகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தைரியம் என்பிபி கட்சி என்ற தைரியம் இது மக்களுக்கு சற்று நிரடலாக இருக்கிறது. காரணம், சாதுவாக இருந்த இந்த மூவரும் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது அவர்கள் அறிக்கையாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய நகர்வுகளாக இருக்கட்டும், அவர்கள் போடுகின்ற புகைப்படங்களாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கின்ற உறுதிமொழிகளாக இருக்கட்டும், இவர் செய்ய முடியாத விடயங்களை இவர்கள் கூறிக்கொண்டிருப்பது மக்களுக்கு சற்று அதிருப்தியாக இருக்கிறது. அதைவிட சற்று அடக்கி வாசிக்க வேண்டியவர்கள், அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய அந்த நோக்கத்தை புரியாமல், அந்த வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்லாமல் ஏதோ தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற ஒரு தொனியில் இவர்கள் நடந்து கொண்டிருப்பது இவர்களுடைய இந்த தேர்தல் சாணக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது என்பிபி கட்சி வெற்றி பெற வேண்டுமா? இலகுவாக வெற்றி பெறலாம். காரணம், அவர்கள் ஏற்கனவே 2 வெற்றிகளை பெற்று 2 கைகளையும் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக இந்த வெற்றியை பெறுவதுதான் இவர்கள் நோக்கமாக இருந்தால் இவர்கள் இடம் பொருள் பார்த்து, யாரும் பழியை அபாண்டமாக சுமத்தினாலும் அதை இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும். அதே வேளையிலே ஒரு பொறுப்பற்ற முறையிலே நாங்கள் வென்றுவிட்டோம் என்ற ஒரு ஆதங்கத்துடன் என்ற ஒரு அகங்காரத்துடன் பேசுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. காரணம், இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், லங்கா ஃபார் ஊடகம் முழுக்க என்பிபி கட்சிக்கு ஆதரவு செலுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட யாழ் மக்கள், உங்களுக்கு தெரியும், யாழிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தேசியத்தை களங்கம் செய்யாமல் பேச வேண்டும். நீங்கள் நடிக்கப் போகின்றீர்களா, தேசியத்தை வியாபாரம் செய்ய போகின்றீர்களா, அத்தனை கட்சியும், அதாவது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் மேதகுவையும் அந்த இயக்கத்தையும் அதே வேளையிலே மாவீரர்களையும் தேசியத்தையும் வியாபாரம் செய்து அதை மூலதனமாக வைத்துத்தான் வென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இல்லாமல் அவர்கள் நடுநிலையோடு இல்லை அப்படி இப்படி என்று இவர்கள் பேசுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். வாக்களிக்க போவர்கள் தேசியத்தையும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இவர்கள் தேசியத்தை பற்றி பெரிதாக பேசாமல் விட்டாலும் ஒரு இடங்களிலே நிராகரித்ததாக நாங்கள் பார்க்க
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சற்று அதிருப்தியாக இருக்கின்ற காரணத்தினால் இப்படியான அதாவது பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை வெற்றி பெற வைத்தவர்கள் கூட மணிவண்ணன் பக்கமோ அல்லது அதிகமாக ஸ்ரீதரன் பக்கமோ அல்லது அர்ச்சுனா பக்கமோ அல்லது கஜேந்திரகுமார் பக்கமோ அந்த வாக்குகள் செல்வதற்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது முகநூல்களிலே இருந்தவர்கள் மற்றும் முகநூல்களிலே சென்ற பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி கட்சி ஆதரவாக முகநூலிலே அறிக்கை விட்டவர்கள், பதிவுகள் செய்தவர்கள், இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமாருக்கோ அர்ச்சுனாவுக்கோ மற்றும் ஸ்ரீதரனுக்கோ மணிவண்ணனுக்கோ மாறி நின்று ஆதரவு செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இவர்கள் தாங்கள் விட்ட பிழையால், அதாவது என்பிபி கட்சியோ அனுராவோ இந்த தோல்விக்கு பொறுப்பு அல்ல. அவருடைய அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இவர்களை அரியாசனத்தில் ஏற்றியதும் இவர்களுக்காக அல்ல, என்பிபி கட்சிக்காகவும் அனுராவுக்காகவும் அவர்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வெற்றிக்காகவும் தான் மக்கள் அரியாசனத்தில் ஏற்றினார்கள். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அந்த உள்ளூருக்குள் யார் வேட்பாளராக நிற்கின்றாரோ அவருக்குத்தான் மக்கள் இப்பொழுது அந்த வாக்குகளை அளிப்பார்கள். அந்த வகையிலே இவர்களுடைய அதாவது இவர்களுடைய பேச்சோ அல்லது இவர்களுடைய பாணியோ அல்லது இவர்களுடைய சில கண்டனங்களோ அல்லது இவர்களுடைய தவறான திடீரென்று கிராமத்துக்கு இறங்கி உதவி செய்வதும் சிரமதானம் செய்வதும் இது வெறும் நடிப்பாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்கள்தான் இவர்களுடைய தோல்வியை எழுதுகிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்திலே இவர்களுடைய கட்சி நிச்சயமாக மிக மிக குறைந்த அளவிலே வெற்றி பெறும். அதாவது மிக மிக குறைந்த அளவிலே தான் வாக்குகளை பெறும். அதே வேளையிலே இவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றிகளை இப்பொழுது பெற முடியாது. அதே வாக்காளர்களும் மாறென்று வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தோல்விக்கு பொறுப்பானவர்கள் அனுராவோ அல்லது என்பிபி கட்சியோ அவர்களுடைய நடைமுறைகளோ அல்ல. இங்கே இருக்கின்ற ரஜீவன் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் மற்றும் அடுத்தவரும் மூன்றாவதாக இருக்கின்றவரும் சேர்ந்துதான் அவருடைய தோல்வியை எழுதி கொண்டிருக்கிறார்கள், எழுதிவிட்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். எதற்கு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக வெல்லப்போவது வேறொரு கட்சி அல்லது அந்த கட்சிக்கு ஒரு உறுதுணையாக அல்லது ஆதரவாக விளங்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இணைவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பக்கம் இணைவதற்கு நிச்சயமாக யாரும் தயாராக இல்லை. காரணம், அர்ச்சுனா அவர்கள் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பகிரங்கமாக இப்பொழுது கஜேந்திரகுமார் அவர்களுக்கு ஆதரவை செலுத்தியிருக்கிறார். ஸ்ரீதரன் அதாவது தமிழரசு கட்சி நிச்சயமாக இணையாது. ஆனால் தமிழக கட்சியோடு இணைவதற்கு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சி, அதாவது மணிவண்ணன் அவர்களுடைய கட்சி ஆதரவு செலுத்துவார்கள் போன்ற ஒரு சில தகவல்கள் அடிபடுகின்றன. அந்த வகையிலே என்பிபி கட்சி தனித்தின்றுதான் கேட்கப் போகிறது. தனிமையான வெற்றியை பெற்றால்தான் பெற முடியும். ஆனால் அதற்கு சாதகமே இல்லை என்பதை அங்காஃபோர் ஊடகம் கணிப்பாக கூறுகிறது. எங்களுக்கு என்பிபி கட்சியில நல்ல மரியாதை இருக்கிறது. நாங்கள் பல ஆதரவுகளை செலுத்தியிருந்தோம். இருந்தாலும் கூட உண்மையான விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தோல்விக்கு காரணம் என்பிபி கட்சி. யாழ் நகரில் இருக்கின்ற ரஜீவன் அவர்களோ இளங்குமரன் அவர்களோ சந்திரசேகர்களோ அவர்கள்தான் இதற்கான பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதும் இதற்கான ஒரு முடிவாக இருக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இப்படியான செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையன். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.